திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம 1ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரத்தில் ஸ்தல வரிசைப்படி 17வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த பதிகம் அருளப்பட்ட ஸ்தலம் திரு இடும்பாவனம். இங்கே உள்ள சுவாமியோட பேர் சர்க்குணநாதர், அம்பாளோட பேர் மங்களநாயகி. இந்த ஸ்தலம் இடும்பன் வழிபாடு செய்த ஸ்தலம். அதனால தான் இடும்பாவனம்னு பெயர் வந்துச்சு. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலேருந்து பேருந்தில் போகலாம் இந்த ஊருக்கு. இடும்பனோட தலைநகரம் குன்றலூரும் இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம பதிகத்துக்குள்ளே போவோம். இந்த பாடல் வரிகளை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்துக்கலாம். 1வது பாட்டு. மணமார்தரு மடவாரொடு மகிழ் மைந்தர்கள் மலர்தூய் தனமார்தரு சங்கக்கடல் வங்கத்திரள் உந்தி சினமார்தரு திரள்வாள் எயிற்றரக்கன் மிகு குன்றில் இனமாதவர் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் அதுவே. மணமார்தரு மடவார்னா மனதால் விரும்பப்படும் இளம்பெண்கள். மடவார்னா இளம்பெண்கள். அவங்களோட யார் இருக்கா? மகிழ் மைந்தர்கள் மலர்தூய். மகிழ் மைந்தர்கள்னால் மகிழ்ச்சி மிக்க இளைஞர்கள். அதாவது தங்கள் மனம் விரும்பிய பெண்களோட இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான அந்த இளைஞர்கள்லாம் சந்தோஷமாக மலர் தூவி வழிபாடு செய்கிறாங்களாம். தனமார்தரு சங்கக்கடல் வங்கத்திரள் உந்தி. சங்கக்கடல் வங்கத்திரள்னா சங்க காலத்தில் கடல் வாணிகத்தில் ஈடுபட்டிருந்த அந்த கப்பல் வச்சுருக்க அந்த வணிக குழுக்களை குறிக்கிற வார்த்தைகள் இது. வங்கம்னா கப்பல், திரள்னா கூட்டம். அப்போ தனமார்தரு சங்கக்கடல் வங்கத்திரள் உந்தி. இப்போ அந்த இளைஞர்கள்லாம் தன் மனைவியோட இறைவனை வழிபடுறாங்க இல்லையா? அதனால் இறைவன் மகிழ்ந்து என்ன பண்ணுறாராம், அந்த இளைஞர்கள்லாம் கடலில் சென்று கப்பல் மூலம் வணிகம் செய்யும்போது அவங்களுக்கு தனமார்தரு, அதாவது பொருள் செல்வம் பெறுவதற்கு அருள் புரிகிறாராம். அதான் தனமார்தரு. அந்த சங்கக்கடல், அந்த கடலில் போய் அவங்க வாணிபம் செய்யும்போது அவங்களுக்கு தேவையான பொருளை தர்றாராம் மகிழ்ச்சியோட. சினமார்தரு திரள்வாள் எயிற்றரக்கன் மிகு குன்றில். இங்கே அரக்கன்கிறது இடும்பனை குறிக்கிறது. குன்றில்னா அவனோட தலைநகராகிய குன்றலூர். சினமார்தரு சினத்தை உடைய, திரள்வாள் எயிற்று. திரள்வாள்னா திரண்ட கூர்மையான வாள். வாள் போன்ற, வாள்னா வாள் போன்ற, எயிற்று பற்கள். அதாவது சினமிக்க இடும்பன் திரண்ட வலிமை பொருந்திய கூர்மையான பற்களை உடையவன். அவனோட ஊர் குன்றலூர். அடுத்த வரி. இனமாதவர் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் அதுவே. இனன்னா ஒத்த தன்மையுடைய, ஒரே மாதிரி உள்ளவங்க. மாதவர் யார்? மாதவம் செய்யக்கூடிய முனிவர்கள். ஒரே தன்மையோடு இருக்க அந்த தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் அவர்களோட இறைவன் தான் சிவபெருமான். அவர் எழுந்தருளியுள்ள இடம் குன்றலூருக்கு பக்கத்தில் இருக்க இடும்பாவனம்ங்கிறாரு. இப்போ 2வது பாடல். மலையார்தரு மடவாள் ஒரு பாகம் மகிழ்வெய்தி நிலையார்தரு நிமலன் வழி நிலவும் புகழொளி சேர் கலையார்தரு புலவோர் அவர் காவல் மிகு குன்றில் இளையார்தரு பொழில் சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே. மலையார்தரு மடவாள் யாரு? மலையார்னா மலையரசனாகிய இமவான். தருன பெற்ற, அவர் பெற்ற மகள் மடவாள் யார்? பார்வதி தேவி. மலையரசன் இமவான் மகளாக பார்வதி தேவி இமயமலையில் வளர்ந்தாங்களாம். அப்படிப்பட்ட பார்வதி தேவியை ஒரு பாகத்தில் கொண்டு மகிழ்ந்து இருக்கிறாராம் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எப்படிப்பட்டவரா? அவரோட தன்மையை எப்படி சொல்கிறாரு பாருங்க. நிலையார்தரு நிமலன், அதாவது சிவபெருமான் என்றைக்கும் எங்கும் நிலைத்திருக்கக்கூடியவர். அதாவது ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன். அவர் குற்றமற்றவர், தூய்மையானவர். நிமலன்னா குற்றமற்றவர், மலங்களே இல்லாதவர். நமக்கு தான் இந்த ஆணவம், கண்மம், மாயைலாம், நம்மளோட மலங்களை அறுக்கக்கூடியவர் இல்லையா அவர்? அதனால மலங்கள் அற்றவர், குற்றமற்றவர். அதனால்தான் நிமலன்கிறாரு. வழிநிலவும் புகழ் ஒளி சேர், அதாவது வலிமையும் பிரகாசமான ஒளியையும் நிலையான புகழையும் தன்னிடத்தில் உடையவரான் சிவபெருமான். கலையார்தரு புலவோர் அவர் காவல் மிகு குன்றில்.
கலையில் சிறந்த புலவர்கள் வந்து இந்த ஊரில் இருக்கிறனால இந்த ஊர் வந்து ரொம்ப காவல் மிகுந்து இருக்கா. யாரும் இங்கே வந்து இந்த மக்களை வந்து ஏமாத்திட முடியாது. இளையாதரு பொழில் சூழ்தரும் இடும்பாவனம் அதுவே. அப்போ குன்றலூருக்கு அருகில் இருக்கிற இந்த இடும்பாவனம் எப்படி இருக்கான்? இலைகள் அடர்ந்த சோலைகளால் சூழப்பட்டு இருக்கான். இப்போ 3வது பாடல். சீலம் மிகு சித்தத்தவர் சிந்தித்தெழும் எந்தை ஞாலம் மிகு கடல் சூழ்தரும் உலகத்தவர் நலமார் கோலம் மிகு மலர் மென்முளை மடவார் மிகு குன்றில் ஏலம் கமல் பொழில் சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே. அதாவது சீலம் மிகு சித்தத்தவர். சீலமிகு சித்தத்தவர்னா என்ன? தவ ஒழுக்கத்தால் மேம்பட்ட சித்தத்தை உடைய முனிவர்கள். சிந்தித்தெழும் எந்தை, அவங்க வந்து நாளும் எம் தந்தையாகிய சிவபெருமானையே சிந்தித்து வணங்கி வர்றாங்களாம். ஞாலம் மிகு கடல், அதாவது ஞாலம்னா உலகம், நிலம். இந்த நிலத்தை காட்டிலும் வந்து பரப்பளவு அதிகமாக உள்ளது கடல். நிலப்பரப்பு காப்பாகம்னா நீர்ப்பரப்பு முக்காப்பாகம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். கடல் சூழ்தரும் உலகத்தவர் நலமார், அதாவது அப்படிப்பட்ட கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கிற உலக மக்கள் வந்து இறைவன் அருளால் எல்லா நலத்தையும் பெற்றிருக்கிறாங்களாம். அதான் உலகத்தவர் நலமார். கோலம் மிகு மலர்மென் முளை மடவார் மிகு குன்றில். கோலம்னா அழகுன்னு அர்த்தம். அப்போ அழகிய மலர் போன்ற மென்மையான தனங்களை உடைய பெண்கள் வந்து இந்த குன்றலூரில் வந்து மிகுதியாக இருக்கிறாங்களாம். ஏலம் கமல் பொழில் சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே. அதாவது ஏலக்காய் தோட்டம் சூழ்ந்த இடமா இடும்பாவனம். ஏலக்காயின் மனம் வந்து அந்த சோலைகள் எங்கும் பரவி இருக்கான். அதான் ஏலம் கமல் தான். பொழில்னா அந்த தோட்டம், அந்த சோலைகள். சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே. இப்போ 4வது பாடல். பொழிலால் தரு குலை வாழைகள் எழிலார் திகழ் போழ்தில் தொழிலால் மிகு தொண்டர் அவர் தொழுதாடிய முன்றில் குழலால் தரும் மலர் மென்முளை மடவார் மிகு குன்றில் எழிலார் தரும் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே. பொழிலார் தரு குலை வாழைகள் எழிலார் திகழ் போதில். இங்கே அந்த இடும்பாவனம், அதாவது அந்த குன்றலூரில் உள்ள அந்த இயற்கை வளத்தை வந்து அவ்வளோ அழகாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதாவது அங்கே வந்து இடும்பாவனத்தில் உள்ள பொழில்கள்ல எல்லாம், அந்த சோலைகள்ல எல்லாம் வாழை மரங்கள் வந்து குலை தள்ளி இருக்கான். அது வந்து அழகாக காட்சி தருதான். அதாவது குலை தள்ளி அப்படி மஞ்சேன்னு காட்சி தருதான். அது வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கான், எழிலாக இருக்கான். அப்படி குலை தள்ளி இருக்கிற அந்த சமயம், அதாவது அந்த திகழ் போழ்தில், அந்த பொழுதில் அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க? தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சிவபெருமான தொண்டர்கள் தானா. தொழிலால் மிகு தொண்டர் அவர் தொழுதாடிய முன்றில்னா வீட்டோட முன்பகுதி, முற்றம் முன்பகுதி. அப்போ தொழிலால் மிகு தொண்டர். அப்போ அந்த வாழை தோட்டங்களில் வேலை செய்கிறப்ப அந்த இறையடியார்கள், அவங்களுமே இறையடியார்கள் தானா, இறைவனை தொழுது மகிழ்ச்சியால் ஆடுறாங்களாம். குழலார் தரு மலர் மென்முளை மடவார் மிகு குன்றில். குழலார் தரு மலர், அதாவது கூந்தலில் சூடிய மலர் இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் மென்மையான தனங்களை உடைய மடவார்கள், பெண்கள் வந்து மிகுதியாக இருக்காங்களாம் இந்த ஊரில். எழிலால் தரும் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் அதுவே. இறைவனோட அழகை சொல்கிறாரு. அழகுக்கு அழகு சேர்க்கும் சிவபெருமான் வீட்டு இருக்கும் இடம் இடும்பாவனமா. இப்போ 5வது பாடல். பந்தார் விரல் உமையால் ஒரு பங்கா கங்கை முடிமேல் செந்தாமரை மலர் மல்கிய செழுநீர் வயல் கரைமேல் கொந்தார் மலர் புன்னை மகிழ் குரவம் கமல் குன்றில் எந்தா என இருந்தான் இடம் இடும்பாவனம் இதுவே. பந்தார் விரல் உமையால் ஒரு பங்கா. அதாவது பந்தார் விரல் உமையால்னா பந்தாடும் கைவிரல்களை உடைய உமையம்மையை வந்து ஒரு பாகத்தில் உடையவர். கங்கையை முடிமேல் அணிந்துள்ளார். செந்தாமரை மலர் மல்கிய செழுநீர் வயல் கரைமேல். செந்தாமரை மலர்கள் வந்து நிறைந்திருக்கும் அந்த நீர்நிலைகள் வந்து அந்த ஊரில் இருக்கான். வயல் கரைமேல் கொத்தார் மலர் புன்னை மகிழ் குரவம் கமல் குன்றில். அப்போ அந்த வயல்களோட கரை இருக்கு இல்லையா,
அது மேலே வந்து கொத்து கொத்தாக மலர்களை உடைய புன்னை மரம் இருக்கான். மகிழ், குரவம் இந்த மலர்கள்லாம் பூத்து குலுங்கி மனம் வீசுதான். அதான் அந்த கமல் குன்றில், அந்த குன்றலூரில் வந்து கமலு தான் மனம். எந்தாய் என இருந்தான் இடம் இடும்பாவனம் இதுவே. எந்தாய்னா தந்தையும் தாயுமா இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து விரும்பி உரையும் ஊர் வந்து இடும்பாவனம். இப்போ 6வது பாடல். நெறிநீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகி அறிநீர்மையில் எய்தும் அவர் கரியும் அறிவருளி குறிநீர்மையர் குணமார்தரு மணமார்தரு குன்றில் எரிநீர்வயல் புடைசூழ்தரும் இடும்பாவனம் இதுவே. நெறிநீர்மையர் ஒழுக்கத்தில் சிறந்த விளங்கும் முனிவர்கள். நீள்வானவர் நீண்ட நாள் வாழும் தேவர்கள், அதான் நீள்வானவர்ங்கிறார். நினையும் நினைவாகி இவங்கெல்லாம் வந்து நினைக்கிற தியான பொருளாக இருக்கிறவரான் சிவபெருமான். அறிநீர்மையில் எய்தும் அவர்கள் கரியும் அறிவருளி. இங்கே வந்து ஞானிகளைத்தான் சொல்கிறாரு இந்த வரியில். அறிநீர்மையில் எய்தும் அவருங்கிறாரு ஞானிகளை சம்பந்த பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிநீர்மையில் எய்தும், அதாவது அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவும் இந்த 3 வந்து தனித்தனி கிடையாது, எல்லாமே ஒன்று. அறிபவன்னா அந்த ஞானி, அந்த அறியப்படும் பொருள் சிவபெருமான், அந்த அறிவு இருக்கு இல்லையா, இது 3 ஒன்று தான் அப்படின்னு உணர்ந்தவர்களாம் பரம ஞானிகள். அவங்களுக்கு வந்து தன்னை அறியும் அறிவை அருள்பவராக சிவபெருமான். அதனால தான் சொல்கிறாரு அறிநீர்மையில் எய்தும். அவங்களுக்கெல்லாம் அறியும் அறிவருளி, அந்த அருள்பவரே சிவபெருமான் தான். குறிநீர்மையர் குணமார்தரு. குறிநீர்மையர்னா குறி என்ன குறி? சிவலிங்கம், திருநீர், இந்த மாதிரி குறிகளில் சிவபெருமானை காணும் சிவனடியார்கள், அதான் குறி நீர்மையருங்கிறார். குணமார்தரு அவங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது சிவபெருமான் வந்து எல்லா குணத்தையும் கொடுக்குறாராம். அதாவது எந்த குணத்தை கொடுக்கல, அவர் செய்கிறார் இல்லையா ஐந்தொழில், அந்த குணங்களை தவிர மற்ற எல்லா குணத்தையும் இவங்களுக்கு கொடுத்துருக்காராம். சிவபெருமானே வந்து எல்லா குறிகளையும் சிவபெருமானை காணும் சிவனடியார்களுக்கு. மணமார்தரு குன்றில், அதாவது குளிர்ந்த மனம் வீசக்கூடிய குன்றலூரில். அந்த ஊர் வந்து இடும்பாவனத்துக்கு பக்கத்தில் இருக்குது. எரிநீர் வயல் புடை சூழ்தரும் இடும்பாவனம் அதுவே. எரிநீர் வயல்னால் நீர் பாயிற வயல்கள், அந்தளவுக்கு செழிப்பாக இருக்கான். நீர் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த இடும்பாவனம், அதுதான் வந்து இறைவன் விரும்பி உறையும் இடம்ங்கிறாரு. இப்போ 7வது பாடல். நீரேறிய திருமேனியர் நில உலகு எல்லாம் பாரேறிய படுவெந்தலை கையில் பழிவாங்க கூரேறிய மடவாள் ஒரு பாகம் மகிழ்வெய்தி ஏரேறிய இறைவர்க்கிடம் இடும்பாவனம் அதுவே. நீரேறிய திருமேனியர், அதாவது ஏரியன்னா மிகுந்த, நீருன்னா இங்கே திருநீர். சிவபெருமான் உடம்பு முழுக்க நிறைய திருநீர் அணிந்தவராம், அதான் நீரேறிய திருமேனியர். நிலவும் உலகெல்லாம், நிலவும் இந்த பூ உலகம் எல்லாம் சென்று சிவபெருமான் என்ன பண்ணுறாராம்? பாரேறிய படுவெந்தலை கையில் பழிவாங்க. பாருன்னா பருந்து, படுவெந்தலைன்னா வெண்மையான சிவபெருமான் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த பிரம்ம கபாலம், பழினா பிச்சை. அப்போ நில உலகெல்லாம், இந்த உலகத்துக்கு எல்லாம் போய் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? பருந்து உண்ண, அதாவது அந்த பிரம்ம கபாலம் எப்படி இருக்கான்? தசையோடு இருக்கான். அந்த தசையை பார்த்து பருந்தெல்லாம் உண்ண வருதான். அப்படிப்பட்ட பிரம்ம கபாலத்தை பிச்சை எடுக்க ஓடா ஏந்தி போகிறானா சிவபெருமான். உலக மக்கள் எல்லாம் கிட்ட எல்லாம் போய் அவங்க இடும் பிச்சையை, உணவை வந்து பிச்சையாக ஏற்கிறாராம். அதான் பாரேறிய படுவெந்தலை கையில் பழிவாங்க. பழினா பிச்சை வாங்க போகிறாரு. எதுக்காக? அவருக்காக பிச்சை வாங்குறாரா? இல்லை, நம்மளோட குறைகள், நம்மளோட குற்றங்கள், நம்மளோட பாவங்கள்லாம் போக்குறதுக்காக அவர் நம்மக்கிட்ட வர்றாரு. கூரேறிய மடவாள் ஒரு பாகம் மகிழ்வெய்தி, உமையம்மையை வந்து தன்னோட திருமேனியில் ஒரு கூறா இடபாகத்தில் ஏற்று மகிழ்ந்து இருக்கிறவர் சிவபெருமான். ஏரேறிய இறைவர்க்கிடம் இடும்பாவனம் அதுவே. சிவபெருமான் வந்து ஏறுனா இங்கே விடை, அவர் ஏறி வர்ற இல்லையா காளை மாடு. சிவபெருமான் வந்து விடை மீது ஏறி அடியவர்களுக்காக அருள் புரிகிறதுக்காக வர்றாராம். அவர் விரும்பி உறையும் இடம் இடும்பாவனம். இப்போ 8வது பாடல். தேரார்தரு திகழ்வாள் எயிற்றரக்கன் சிவன்மலையை ஓராது எடுத்தார்த்தான் முடி ஒரு பக்தவை நெறித்து கூறார்தரு கொலைவாளொடு குணம் நாமும் கொடுத்த
குணம் நாமமும் கொடுத்த ஏறார் தரும் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே. தேரார்தரு, அதாவது ஆகாய வழியில் தேரில் அமர்ந்து வர்றார்னா யார்? திகழ்வாள் ஈற்ற அரக்கன். எயிறுன பற்கள், அரக்கன்னா இலங்கை வேந்தன். வாள் போன்ற கூர்மையான பற்களை உடைய இராவணன் என்ன பண்ணுறான்? சிவன்மலையை ஓராது எடுத்து ஆர்த்தான். அதாவது சிவபெருமான் வீட்டிற்கும் கைலாய மலையோட சிறப்பை ஓராது, அதாவது தெரிஞ்சுக்காம அறிஞ்சிக்காம தன்னோட தேர் தடைபடுது. அவன் வர்ற வழியில் அந்த கைலாய மலை இருந்துச்சான். அதனால் அந்த தேர் தடைபடுதேங்கிறது காரணத்துக்காக கைலாய மலையை வந்து பெயர்த்தெடுத்து ஆரமார செய்கிறான்னா. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? முடி ஒரு தவை நெறித்து அவனோட 10 தலையும் நெறியும்படி தன் கால் விரலால் மலையை அழுத்துறாரு. அப்போ கூறார்தொரு கொலைவாளோடு குணம் நாமமும் கொடுத்த, அப்படி அழுத்தினோடனே ராவணன் தன்னோட தவறை உணர்ந்துட்டான். அதனால வருந்தி வேண்டான். அதனால சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? கூறார்தொரு கொலைவாளோடு. அப்போ அவனுக்கு வந்து கூர்மையான கொலைவாள்ங்கிறது இங்கே வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த சந்திரகாசம்ங்கிற வாள். அந்த வாள் மட்டும் இல்லாமல் அவனோட குணத்தை புலப்படுத்துகிற மாதிரி ராவணன்கிற நாமத்தையும் கொடுத்தாராம். அதாவது பேராண்மை மிக்கவன் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த நாமத்தையும் கொடுத்தாராம். சந்திரகாச வாளையும் கொடுத்து நாமத்தையும் கொடுத்தார். ராவணன்கிறது வந்து சிவபெருமான் கொடுத்த நாமம். ஏறார் தரும் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் அதுவே. ஏறார்னா கம்பீரமான அழகுமிக்க அழகனாகிய சிவபெருமானுக்கு உரிய இடம் இடும்பாவனம். இப்போ 9வது பாடல். பொருளார் தரு மறையோர் புகழ் விருத்தல் பொலிமலி சீர். தெருளார் தரு சிந்தையோடு சந்தம் மலர் பலதூய். மருளார் தரு மாயன் அயன் காணார் மயல் எய்த. இருளார் தரு கண்டற்கிடம் இடும்பாவனம் இதுவே. பொருள் ஆர்தரு மறையோர், அதாவது பொருள் நிறைந்த வேதங்களை, மறைன வேதம், அப்போ அதை ஓதக்கூடியவர்கள் மறையோர். அவங்க யார்? அந்தணர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? புகழ் விருத்தர், புகழ் வாய்ந்தவர்களாம். பொலிமலி சீர், அதாவது மலினா நிறைவாக இருக்கிறது, பொலிவோட நிறைவான, சீர்னா சிறப்பு, புகழ். அப்போ இந்த அந்தணர்கள்லாம் வேதங்களை ஓத ஓத அவங்க வந்து நிறைய புகழ் இருக்காங்க. வெறும் ஒரு வார்த்தையில் வந்து புகழ் விருத்தர்னு சொல்லி அதோடு நிறுத்தாமல் அடுத்த வார்த்தைகளையும் பாருங்கள். பொலிமலி சீர், திரும்பவும் சொல்கிறார். பொலிவோட மிகுதியான புகழை பெற்றவர்களாக அந்த அந்தணர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? தெருளார்தரு சிந்தையோடு, தெளிவுமிக்க சிந்தனையோடு என்ன பண்ணுறாங்க? சந்தம் மலர் பலதூய். சந்தம்னா வேதங்கள். அப்போ வேதங்களை ஓதி பல மலர்களை தூவி சிவபெருமான வழிபாடு செய்கிறாங்க. மருளார் தரு மாயன் அயன் காணார் மயல் எய்த. மருள்னா அறியாமையினால் விளைந்த செருக்கு. யாருக்கு? மாயன் அயன். மாயன்னா திருமால், அயன்னா பிரம்மா. அப்போ அவங்க 2 பேருமே தான் பெரியவன்னு அறியாமையால் செருக்கோடு இருந்தப்ப திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானை காண முடியாதபடி அவர் வந்து பெரிய ஓங்கி தழலாக நின்னார். அப்போ அவங்க காண முடியாதபடி மாயையில் மயங்கி திகைத்து குழம்பி நின்னாங்களாம். அதனால தான் வந்து மயல் எய்த. மயல்னா குழம்புறது, திகைக்கிறது, எங்கே போய் அவரோட முடியையும் அடியையும் தேடுறதுன்னு திகைச்சு நின்னாங்களே, அதைத்தான் வந்து இங்கே மயல் எய்துனாங்கன்னு சொல்கிறாரு. இருளார்தரு கண்டற்கிடம் இடும்பாவனம் அதுவே. இருளார்தருன்னா இருளை போன்ற, கண்டர்னா கழுத்து, அதாவது கருமையான ஏன்னா விஷத்தை வந்து அவர் பருகினார் இல்லையா, அந்த ஆளாள விஷத்தை. அப்போ உமாதேவி பிடிக்கும்போது அந்த கண்டம், கழுத்து வந்து கருமையாயிருது. அதனால தான் இருளார்தர், இருளை போன்ற கருமையான கண்டத்தை உடையவர். அவர் விரும்பி உழையும் இடம் இடும்பாவனம். இப்போ 10வது பாடல். தடுக்கை உடன் இடுக்கி தலைபறித்து சமன் நடப்பார். உடுக்கை பல துவர் கூரைகள் உடம்பிட்டு உழல்வாரும். மடுக்கண் மலர் வயல்சேர் செந்நெல் மலி நீர் மலர் கரைமேல். இடுக்கண் பல கலைவான் இடம் இடும்பாவனம் இதுவே. தடுக்கை உடன் இடுக்கி தலை பறித்து சமன் நடப்பார். சமன்னா சமணர்கள் என்ன பண்ணுறாங்க? தடுக்கு, அதாவது பனை ஓலையால் செய்த தடுக்கை வந்து தம்மோட கை அக்குள் இருக்கு இல்லையா, அதில் இடுக்கிக்கிட்டு நடப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தலைபறித்துனா தலையில் உள்ள முடியை வந்து மொட்டை அடித்து கொண்டு அவங்க வந்து அங்கே இங்கேயும் நடமாடுவாங்களாம்.
உடுக்கை பல துவர்கூரைகள் உடம்பிட்டு. துவர்கூரைனா காவி ஆடைகள். காவி ஆடைகளை வந்து உடம்பு முழுவதும் உடுத்தி கொண்டிருக்கும் புத்தர்களும். அறிய முடியாதவராக இருப்பவராக சிவபெருமான். அதான் உழல்வார்கள். இவங்க 2 பேருமே உழந்துக்கிட்டே இருக்காங்க சிவபெருமானை பற்றி தெரியாததுனால. மடுக்கண் மலர் வயல் சேர் சென்னல் மலி நீர்மலர் கரைமேல். அதாவது மடுக்கல்னா ஆழமான நீர்நிறைகள்னு அர்த்தம். மடுக்கண் மலர்னா ஆழமான நீர்நிறையில் என்னெல்லாம் இருக்கும்? தாமரை, செங்கழு நீர் போன்ற மலர்கள் இருக்கும். அப்படிப்பட்ட மடுக்களும் வயல் சேர் சென்னல், சென்னல் நிறைந்த வயல்களும் சூழ்ந்த ஊரா இடும்பாவனம். நீர்மலர்கள் நிறைந்திருக்கும் அந்த கரைமேல், நீர்நிலைகளோட கரைமேல் இடும்பாவனம் அமைஞ்சிருக்கான். இடுக்கண் பல கலைவான் இடம் இடும்பாவனம் இதுவே. இடுக்கன்னா துன்பம். இங்கே வீட்டிற்கும் சிவபெருமான் வந்து துன்பத்தை நீக்கி இன்பத்தை அருள்பவர். இப்போ கடைசி பாடல். கொடியார் நெடுமாட குன்றலூரின் கரைகோல இடியார் கடல் ஆடி வீழ்தரும் இடும்பாவனத் திரையை அடி ஆயும் அந்தணர் காளியுள் அணி ஞான சம்பந்தன் படியால் சொன்ன பாடல் சொல பறையும் வினைதானே. கொடியார் நெடுமாட குன்றலூர். கொடிகள் கட்டிய நீண்ட மாடங்களோடு உடைய ஊரான் குன்றலூர். கரைகோல இடியார் கடல் ஆடி வீழ்தரும் இடும்பாவனம். கரைகோல அதாவது கோலக்கரை, கோலக்கரைன்னு படிக்கணும். அப்போ அழகிய கரை மீது என்ன பண்ணுதான்? கடல். இடியார் கடல். அந்த கரை வந்து ரொம்ப அழகாக இருக்கான். அதில் வந்து தன்னோட அலைகளால் வந்து இடித்து மோதுதான். அதான் இடியார் கடல்ங்கிறாரு. அப்படி தன் அலைகளால் கரையை மோதுகிற கடல் வந்து என்ன பண்ணுதான்? அடிவீழ்தரும் இடும்பாவன திரையை. அப்படி கரையை நோக்கி அந்த அலைகள் வந்து அடிக்கும்போது அலைகளால் இறைவன் காலடியில் வீழ்ந்து இறைஞ்சுதான். அலைகள் ஓடி வர்றது வந்து இறைவனுக்கு கும்பிடுற மாதிரி இருக்குன்னு எவ்வளோ அற்புதமாக கற்பனை செய்கிறார் பாருங்க. அடியாயும் அந்தணர் காளியுள் அணி ஞான சம்பந்தன். அடியாயும் அந்தணர். அடினர் இறைவனோட திருவடி. இறைவனோட திருவடியையே சிந்தித்து ஆய்வு செய்யும் அந்தணர்கள் வாழும் ஊரான் அந்த சீர்காழி. அதான் காளின சீர்காழி. காளியுள் அணி ஞான சம்பந்தன். அந்த சீர்காழியில் பிறந்த ஞானசம்பந்தர் அந்த ஊருக்கே அணியாக விளங்குறாராம். அப்படிப்பட்டவர் பாடிய பாடல். படியால் சொன்ன பாடல் சொல்ல. அவர் வந்து படியால்னா பக்குவத்துக்கு ஏற்ப முறையாக சொன்ன பாடல்களை ஓத என்ன கிடைக்குமா? பறையும் வினைதானே. வினையெல்லாம் வந்து தன்னாலே நீங்கி போயிடுமா. பறைதல்னா நீங்குதல். பறையும் வினை தானே வினையெல்லாம் பறையும் நீங்கி போயிடுமா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.